இலை துளிர்த்து கதிரவன் பிரகாசம் கொடுக்கும்போது விசில் சத்தம் கேட்குமா கேட்காதா? ரஜினிகாந்த் கூட பாருங்க எல்லாம் ஞானி ஆயிடுறாரு பாருங்க. எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதும் இல்லாதவர்களாகவே சுற்றி கொண்டிருப்பவர்கள். இப்போ 7.5 சனி இப்போ ஓடின்னு இருக்குது அவங்களுக்கு. அப்ப இவங்க கண்டிப்பா வெற்றி பெற மாட்டாங்க இந்த தேர்தலில். அரசியல் கட்சியில இருக்கிறவங்க செலவுகளுக்கெல்லாம் கட்சி தானே சார் பணம் கொடுக்கும், இவங்க சொந்த பணத்தை போட மாட்டாங்களா? அது எப்படி வீண் விரயம்னு நீங்க சொல்றீங்க? பெண்ணுக்கு தான் அன்னைக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஆட்சி அமைப்பார்களா? தலைமை என்பது ஒரு பெண் இருக்கும்போது அது பெரும் சிறப்பு கொடுக்கும். அந்த தலைமையினுடைய சிறப்பு இல்லாத போகும்போது யோகம் இல்லை. இலை அது துளிர்த்தாலும் கதிரவன் எழும்போது பறவைகளுடைய சத்தம் தான் கேட்கும், விசில் சத்தம் கேட்க. மகரம் ராசி. மகர ராசி இருக்கிற ராசியிலே மகரம், அதாவது சனி உடைய ராசி, சனி ஆட்சி பெறும் ராசி. இந்த 12 ராசியில 10வது ராசி. அரசியல் செயல்பாடு, அரசியல்ல ஒரு மாற்றங்கள், பெரிய சிந்தனைவாதி, இவங்கள்லாம் தியாகிகள், இவங்கள்லாம் மகர ராசியில் வருவாங்க. இந்த மகர ராசி அவ்வளோ பெரிய சிறப்பு பெற்ற ஒரு ராசி. சோ இந்த மகர ராசியில இருக்கிறவங்க தியாகம் பண்ணுவாங்க. ஆமா, பெரிய பதவியை கூட தியாகம் பண்ணுவாங்க. பதவி இதெல்லாம் அதுக்காக ஓடுவாங்க. அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதிகம் பேர் இந்த மகரத்துல இருக்கிறவங்களுக்கு. இந்த மகரத்துல இருக்கிற ராசியில உத்திராடத்துல இருக்கிறோம் நட்சத்திரம். அப்ப முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவங்க கூட மகர ராசின்னு சொல்ல வருவீங்க. ஏன்னா இதுல ரஜினிகாந்துக்கும் இதே மகர ராசி தான். ஆனா அவருடைய பதவியை யாருக்கும் தியாகம் பண்ணலையே சார். இல்ல அவருக்கு மகர ராசி தான் திருவோண நட்சத்திரமா இருக்கும். நட்சத்திரம் மாறும், அது மாறும்போது மாறும். அவர் அரசியல்ல வந்திருந்தாரு, அரசியலே மாற்றமா இருக்கும். ஆனா அரசியல் யோகம் உண்டு அவருக்கு. சொல்லிட்டு தான் ஆனா அவருக்கு அரசியல் யோகம் உண்டு. ஆனா அவருடைய ராசிக்கு அவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும். அவருக்கு அரசியலுக்கு வந்தா கூட அவருக்கு ஒரு நிலைப்பாடு, அவருக்கு அரசியல் வந்தாலும் அவருக்கு அரசியல்ல வரலனாலும் அவருக்கு ஒரு பதவி கிடைச்சே ஆகும். அது கொடுப்பாங்க. பதவி பட்டம் இதெல்லாம் இந்த ராசிக்கு உகந்தது. அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டாரா. அதுல ஏன்னா அந்த ராசி உடையவங்க சரராசி. அது புரியல சார். சரராசின்னா இந்த மேஷ ராசியும் சரராசி, கடகராசியும் சரராசி, துலா ராசியும் சரராசி, இந்த மகர ராசி சரம். இவங்க இயங்கிக்கினே இருக்கும், இயக்கத்திலேயே இருப்பாங்க. அதாவது அவங்க ஓஞ்சி போய் உக்காரத்துக்கு முடியாது. அவங்களுக்கு அவங்களுடைய வழியில அவங்க போய்கினே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை அவங்க செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஏதாவது செய்யணுன்றது அவங்களுக்கு இருந்துக்கினே இருக்கும். வழி தனி வழின்ற மாதிரி அவங்க தனி வழியில அவங்களுடைய செயல்பாடு மட்டும் நடந்துக்கினே இருக்கும். ஏன்னா அதுவும் இந்த மகரத்துக்கு சனியுடைய ஆதிபத்தியம் அது ரொம்ப அழகா வேலை செய்யும். அது சிறப்பு பெற்ற ஒரு ராசி. இந்த ராசி மண்டலத்துல இந்த ராசியில இருக்கிறவங்க கர்மாவை இவர்கள் அனுபவிப்பார்கள். இவர்கள் ஞானி ஆவார்கள். அதனால்தான் ரஜினிகாந்த் கூட பாருங்க எல்லாம் ஞானி ஆயிடுறாரு பாருங்க. எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதும் இல்லாதவர்களாகவே சுற்றி கொண்டிருப்பவர்கள் மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் தியாக மனப்பான்மை. ஏன்னா அவங்களால எதையும் அனுபவிச்சுக்க முடியாது. எல்லாம் இருந்தாலும் அனுபவிச்சுக்கிற யோகம். ரஜினிகாந்த் சார் லைஃப்ல நல்லா தானே இருக்கிறாங்க. சொகுசு கார் இருக்கு, பங்களா இருக்கு. எதுவா இருந்தாலும் அனுபவிக்கின்றது யோகம்னா எது அனுபவிக்கணும்னா மனம். அந்த மனம் அனுபவிக்கிறது தான். மன நிம்மதி அவங்களுக்கு இருக்கு. அதை மட்டும் அவங்களால அனுபவிச்சுக்க முடியாது. ஏன்னா 2வது வருஷ ராசியும் சனி தான். அதனால அவங்களுக்கு முதல் எதிரி தன் குடும்பமும் எதிரியாகும் இந்த ராசிக்கு மட்டும்.
இதுதான் இது விதிவிலக்கு. அப்ப மகர ராசி இருக்கிற வேட்பாளர்கள் வந்து எதையுமே வெற்றி அனுபவிச்சுக்க அவங்களுடைய முடியாது. இதில் வந்து இப்போ பார்க்கும்போது மகர ராசியில் இருக்க சொல்ல வந்து அவங்களுக்கு சனி இப்போ தான் விலகி இருக்குது. அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சியில் வந்து உக்கால சொல்ல 6ல் இருக்குது. இவங்க போராட்டம் அதிகமாக இருக்கணும். மகர ராசிக்கு வெற்றிக்காக போராடி ஆக வேண்டும். ஏனால் வெற்றியை இவர்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது மகரத்திற்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வெற்றியை ஆமா வந்து இவங்க எட்டி பிடிக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம், வெற்றி வந்து வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு தியாகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும். வெற்றிக்காக இவங்க போராட்டம் அதிகமாக இருக்கணும். ஓகே சார். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய அனுக்கிரகம், கிரகங்களுடைய நிலைப்பாடு, கட்டம் எல்லாம் என்ன சொல்லுது சார்? இப்போ கும்பராசி இருக்கிற ராசியில 11வது ராசி லாபமான ராசி கும்பம். லாபமான ராசி. லாபத்து எல்லாத்துக்கும் லாபம் தான். இந்த ராசிக்கு 2ல் சனி. 2ல சனி. சனியுடைய இப்போ 7.5 சனி இப்போ ஓடின்னு இருக்குது அவங்களுக்கு. அப்ப இவங்க கண்டிப்பா வெற்றி பெற மாட்டாங்க இந்த தேர்தல்ல. அப்போ இவங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன ஒன்றா இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னா, புண்ணியத்தில் வந்து 5ஆம் இடத்துல குரு உக்காந்து இருக்கிறது வந்து இவங்களுக்கு யோகம். 2 கூடிய 5ல் போய் உக்காந்து இருக்க சொல்ல வந்து பூர்வ புண்ணியத்தில் இப்போ வந்து தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே சொந்த இதில் போயிட்டு நிற்கிறவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சனி பதம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சனி 2ல் இருக்குது. மக்கள் தன குடும்பத்தில் இப்படி இருக்க சொல்ல வந்து சனி வந்து லாபம் இருக்கிறதுனால பொது இதுல வந்து இவங்களுக்கு அதாவது பொது இதுல போய் நிக்க சொல்ல இவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. குரு நிக்குது, 5ல் நிக்குது. பூர்வ புண்ணியத்தில் அதாவது இப்போ அப்பாவுடைய வழியில் வந்திருக்கிறவங்க அவங்களுடைய இதில் அவங்களுக்கு பதில் இவங்க நிற்கிறாங்க. அது மாதிரி நிற்க சொல்ல வந்து இவங்களுக்கு யோகம் கொடுக்கும். இந்த அரசியல் சம்பந்தப்பட்டே வர வழியில் வருது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ யோகத்தை கொடுத்துரும். இந்த கும்பராசிக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட வழி வகையறாவா ஆமா, இப்போ அப்பா அரசியல்வாதியா இருந்து இப்போ பையன் வந்து கும்பராசியா இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அது நல்லா சிறப்பா இருக்குது. அதனால கும்பத்துக்கு வெற்றி உண்டு. வெற்றி உறுதின்னு நீங்க வந்து கணிச்சு சொல்றீங்க. ஆமா, கும்பத்துக்கு வெற்றி கொடுத்துரும். ஓகே சார். கடைசியான ராசி மீனம். மீனராசி. மீனராசி. இப்போ மீனராசிக்கு பார்க்கும்போது இந்த இருக்கிற ராசியில 12வது ராசி இந்த மீனராசியா வரும். இந்த ராசியில வந்து இருக்கக்கூடிய சனி இப்போ தான் நிற்கிறாரு. இந்த ராசியில சனி இருக்கிற இடத்த கெடுக்காது, பார்க்குற இடத்த கெடுக்கும். அப்போ வந்து மக்கள் தொடர்பு 7ஆம் இடம் இந்த மாதிரி இருக்கிற இடத்த இந்த சனி பார்க்குது. இதில் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் இந்த இதுவெல்லாம் போக சொல்ல இவர்களுக்கு வீண் விரயங்கள்லாம் ஆகக்கூடிய தன்மை இப்போது உண்டு. ஸோ மீனராசி இன்னும் கொஞ்சம் அவங்க உழைக்கணும். இவங்களுக்கு வீண் விரயமாகும், செலவு அதிகமான செலவு இதெல்லாம் ஆகக்கூடியது இப்போது உண்டு. அதனால் வந்து இவங்க அரசியலில் இருக்க சொல்ல வந்து செலவுகளை இவங்க பார்த்துக்கணும். இவங்களுக்கு முடியுமா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டு செய்யணும். இல்லைன்னா இவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க செலவுகளுக்கெல்லாம் கட்சி தானே சார் பணம் கொடுக்கும், இவங்க சொந்த பணத்தை போட மாட்டாங்களா? அது எப்படி வீண் விரயம்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து கட்சியுடைய பணம் இருக்காது. அவங்க சொந்த இதுல வந்து செலவு பண்ணி ஆகும். அவங்க தொகுதிக்கு சொந்த செலவுல பண்ண சொல்லும் போது எதிர்பார்த்த இவங்களுக்கு செலவு வீண் விரயங்கள் இதெல்லாம் ஆகும். 4ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது இருக்கின்றது. அது ஒரு சிறப்பு. 5ல் வர சொல்ல உச்சமான இதெல்லாம் இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும் பதவி இதெல்லாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு விரயம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. அப்ப இப்ப மீனராசியில இருக்கிறவங்க வீண் விரயம் வர்றதுனால அவங்க பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா, அவங்களுக்கு. ஓகே சார். ஏன்னா சனி அதுலேயே இருக்குது, அங்கேயே இருக்க சொல்ல வந்து அந்த ராசியில இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து செலவுகள் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுகின்றது. ஜென்மத்தில் நிற்கும்போது வீண் விரயங்கள்லாம் ஏற்படுகின்றது. அதெல்லாம் இருக்கும்போது இப்போ அரசியலில் போயிட்டு அவங்க சொல்ல கொஞ்சம் அவங்களுக்கு செலவுகள்லாம் நிறைய ஆயிடும். செலவெல்லாம் பண்ணிட்டு ஒருவேளை அவங்க தோல்வி பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அது வந்து நஷ்டத்துக்கு இது பண்ணணும். அது போல இருக்குது. அந்த கால சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்கள் வந்து தன்னுடைய நிலையை அறிஞ்சு அவங்க வந்து இது பண்ண சொல்ல வந்து அவங்களுக்கு வெற்றி ஏற்படும்.
ஓகே சார். இப்போ இந்த தேர்தல் நாள் ஏப்ரல் 23 வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளவு சிறப்பான நாள், எந்தெந்த ராசிக்கு அந்த நாள் சிறப்பா அன்னைக்கு இருக்கும்? வந்து குருவுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடியது அன்னைக்கு ஒரு சிறப்பு. அது வந்து கடகராசியில வரும். வரும்போது வந்து புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் புனர்பூசத்தில் வந்து அந்த தேர்தல் வரும்போது அது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. குருவும் ஒரு பலம் பெற்று உக்காந்துருக்கும் போது சிம்ம ராசி உடையவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இல்ல இப்ப கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு யோகம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சிம்ம ராசியும் யோகம்னு சொல்றீங்களா? 2 ராசிக்காரர்களும் அன்னைக்கு யோகம் தரும். அந்த சிம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவரா யாரா இருந்தாங்கன்னா அந்த சிம்மத்துக்கு வந்து புண்ணியமான ஒரு 5ஆம் இடம் தனுர் ராசியை இந்த குரு நேரா பார்க்கும். அது பார்க்கும்போது அப்போ இந்த சிம்ம ராசி உடையவர்களுக்கு வந்து வெற்றி யோகத்தை கொடுக்கும். இது இந்த குருவுடைய பார்வை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து துலா ராசி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த குருவுடைய அவ்வளவு ஒரு பலம் பெற்றது இந்த குரு. கும்பராசிக்கும் சிறப்பு கொடுக்குது, கும்பத்துக்கும் சிறப்பு. இந்த ராசிங்களுக்கெல்லாம் புண்ணியத்துடைய சிறப்பை இந்த குரு கொடுக்குது. ஓகே சார். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ எலெக்ஷன் டேட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மே மாதம் 4ஆம் தேதி வந்து இந்த ரிசல்ட்டை வந்து அறிவிக்க போறாங்க. அன்னைக்கு வந்து யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடுவோம். இந்த மே 4ஆம் தேதி என்ன சிறப்பு, அன்னைக்கு எந்தெந்த ராசிகள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுடைய பார்வையில இருக்கு? ஏன்னா இப்ப 23ஆம் தேதி வந்து இங்க வாக்கு ஒருத்தர் செலுத்திட்ட உடனே அன்னையுடைய நேரம் தான் நமக்கு எடுத்துக்கணும். இப்போ 4ஆம் தேதி 4 ராகுடைய ஆதிபத்தியத்தில் வரும். இப்போ இந்த கிரகங்களே வந்து காலச்சக்கரத்தில் வந்து சொல்ல இந்த ராகு கேதுக்கு இடையில நிற்கும்போது அந்த ராகு கும்பராசியில் நிற்குது. இது வந்து காலசர்ப தோஷத்தில் நிற்குது. அப்போ வந்து இந்த ராகு வந்து நிற்க சொல்ல லாபத்தில் வந்து நிற்குது, லாபஸ்தானத்தில் நிற்கும்போது இங்கே பெண் வேட்பாளர்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கும். இந்த ராகுடைய ஆதிபத்தியம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும். இந்த ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு சிறப்பு கிடைக்குது, அவங்களுக்கு நல்லா இருக்குது. இப்ப 4 கட்சிகள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் அதிகமா இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆண் வந்து 117 வேட்பாளர்கள், பெண் வந்து 117 வேட்பாளர்கள். ஏன்னா பெண்ணுக்கு தான் அன்னைக்கு வந்து அதிகமான வெற்றிகள் கிடைக்கும்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து ஆட்சி அமைப்பார்களா அப்படின்னு சொல்ல, பெண் வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் கிடைக்கும், ஒரு கௌரவமான ஒரு இது கிடைக்கும். அப்போ ஆண் வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு இது வந்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. லாபம் யோகம்லாம் பெண் வேட்பாளர்களுக்கு அன்னைய தேதியில அதிகமா இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பு பெறுவார்கள். அதாவது அந்த வாக்கு போடுற அண்ணுடைய நட்சத்திரமோ அந்த உடைய நாளுடைய சொல்ல வந்து பலமாக யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கே அது சிறப்பாகுது. அப்போ வந்து நல்லா இருக்குது. அது செவ்வாவுடைய ஆதிபத்தியம் அதிகமான வாக்குகள்லாம் வந்து இந்த வருடம் வந்து நிறைய வரும், எல்லாமே வர்றதுனால வந்து இந்த சூரியனும் உச்சமாக இருக்கிற இந்த காலத்தில் ரொம்ப அருமையாக வந்து இந்த கிரகத்தில் வந்து பார்க்கும்போது சனியும் செவ்வாவும் ரெண்டும் ஒன்றா இது ஒரு சொல்ல வந்து இது வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஓட்டு சதவீதங்கள் அதிகமாக வந்து எல்லாரும் வந்து போடக்கூடியது இதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். அதனால் வந்து வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது, சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு இருக்குது. எல்லாம் கடவுள் செயல். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர், இது மாதிரி நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் பெருசா பேசப்படுறது டிஎம்கே ஏடிஎம்கே தான். இனி வரும் காலங்கள்ல மாற்று அரசியல், தமிழ் பற்று இது மாதிரிலாம் ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஏதாவது வருமா? இப்ப எப்படி விஜய் வந்து ரீசெண்டா கட்சி ஆரம்பிச்சாங்க, கமல்ஹாசன் ஆரம்பிச்சாங்க,
அது மாதிரி வேற நடிகரோ இல்ல வேற பொதுமக்களோ இல்ல சுயேட்சை வேட்பாளர்களோ புதுசா ஒரு மாற்று அரசியல் நான் தர்றேன் மக்களுக்கு அப்படின்னு மாதிரி ஒரு கட்சி கொண்டு வருவாங்களா, கட்சி அமைப்பார்களா? அதாவது இது வந்து 2030 31 அடுத்த வர சொல்ல தேர்தலில் வர சொல்ல வந்து மாற்றம் ஏற்படும். ரெண்டாவது பார்க்கும்போது இந்த தேர்தலுடைய நாளும் தேர்தலுடைய எண்ணப்படும் நாளும் வாக்கு அந்த என்ன வாக்கு என்ற நாளில் வந்து புதனுடைய ஆதிபத்தியம் விருச்சக ராசியில் வரும். அன்னைக்கு கேட்ட நட்சத்திரம் அன்னைக்கு வர சொல்ல. ஏன் நான் வந்து அடிக்கடிக்கு இந்த பெண்ணால யோகம், பெண்ணுடைய வேட்பாளர், பெண்ணுடைய இது உள்ள வர சொல்லுவது அந்த புதன் அதில் வரும்போது அந்த இது வந்து 8வது ராசியில் வருது அன்னைக்கு. அது வந்து விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அதில் வரும்போது. அப்போ வந்து இந்த வேட்பாளர்களில் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு சரிசமமான ஒரு வெற்றியுடைய அமைப்பு தான் வந்து கொடுக்கும். இப்போ இந்த 2 இவங்களுக்கெல்லாம் அதில் வந்து சிறப்பு பெறுது. குருவுடைய ஆதிபத்தியம் யாருக்கு ரொம்ப பலமாக இருக்குதுன்னா இது இந்த திராவிட கட்சிக்கு வந்து பலமாக இருக்குது. திராவிட கட்சிக்கு மாற்று எதுவுமே வராது, இவங்க இவங்களுக்கு தான் பலமாக இருக்குது. இப்போ இலை அது துளிர்த்தாலும், அதாவது இலை அது துளிர்த்து வந்தாலும் இந்த எழுகின்ற சூரியனுடைய எழுச்சி வந்து பிரகாசமா இருக்குது இந்த குருவுடைய பார்வையில். புரியுது சார். அப்போ வந்து அது பிரகாசம் கொடுக்குது. அந்த கட்சியுடைய உதயமானத்திலிருந்து அந்த கட்சியுடைய ஒரு தலைவருக்கு கிரகத்துடைய சிறப்பு இருக்கும்போது, அந்த அமைப்பு இருக்கும்போது அவர் சார்ந்த ஒரு இது வந்து ஆளுகின்ற தன்மையை எடுத்துக்கணும் வந்துடும். அது கொடுக்கும். அதை வந்து மாற்றம், அதோட மாற்றம் கிடையாது. அந்த ஒரு சிறப்பு வந்து இருக்குது. இப்ப இந்த இலை துளிர்த்து வந்தாலும் சூரியன் தான் பிரகாசமா இருக்கு. ஆமா, சூரியனுக்கு பிரகாசம் கொடுக்குது. ஏன் இந்த இலைக்கு வந்து அந்த யோகத்தை கொடுக்க மாட்டேங்குதுன்னா அந்த அந்த கட்சியுடைய இதுக்கு வந்து தலைமை என்பது வந்து ஒரு பெண் இருக்கும்போது அது பெரும் சிறப்பு கொடுக்கும். அந்த தலைமையினுடைய சிறப்பு இல்லாத போகும்போது யோகம் இல்லை, யோகத்துடைய குறைபாடு இருக்கு. அப்ப அந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு தான் நீங்க சொல்ற அந்த யோகம், வெற்றி இதெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கு. அது அதாவது ஆளுகின்ற தன்மைக்கு வந்து ஒரு அதிகாரத்துக்கு கொடுக்கக்கூடியது வந்து அந்த பவர் ஒரு கட்சியும் அந்த அதுக்கு வந்து கொடுக்கக்கூடியது. ஏன்னா சனி உடைய ஆதிபத்தியம், சனி உச்சமானவங்க. இந்த இப்போ இருக்கிற வந்து முக்கால்வாசி இந்த தலைவர்களில் வந்து எல்லாருக்கும் சனி உச்சமாக இருக்குது. அவங்களால தான் வந்து இந்த ஆளக்கூடிய தமிழ்நாட்டை ஆள முடியும். அந்த சனி உடைய அமைப்பு இருக்கிறவங்க எப்படியாப்பட்டவும் பாருங்க, 8ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சனியுடைய பார்வை, சனியுடைய ஆதிபத்தியம் வந்துடும். அது வராத யாரும் பெரிய அரசியல்வாதியே இல்லை. சனி தான் கொடுக்கக்கூடியவர். அது நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான். ஆனால் வந்து பெரிய தியாகிகளாக்கிடும். அவர்களுக்கு சொந்தம், உறவு, பற்று இதெல்லாம் இல்லாத போயிடும். பெரிய புகழ் கொடுக்கும் அந்த சனி. அதாவது நீதிமான்றது வந்து சனி தான். அதனால் வந்து வெற்றி வந்து உண்டு. அதாவது சொல்கிறாங்களா, இலை துளிர்த்தாலும் எழுகின்ற கதிரே ஒளிர்கிறதுன்ட்டாங்க. அப்போ வந்து அந்த அமைப்பு இருக்குது. அப்போ எதிர்கட்சிக்கு வந்து ஆளும் தன்மை உடையவருக்கு அந்த பெண் வந்து அங்கே அதிகாரத்தில் இருந்தால் அந்த இலை தான் துளிர்க்கும். அது யோகம் இலைக்கு. அதனால் வந்து இந்த கடைசி நிலையில் வரும்போது பெண் துணையே இப்போ சிறப்பு கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. இப்போ அந்த இலை துளிர்த்து கதிரவன் பிரகாசம் கொடுக்கும்போது விசில் சத்தம் கேட்குமா கேட்காதா சார்? அதாவது இலை அது வந்து துளிர்த்தாலும் கதிரவன் எழும்போது பறவைகளுடைய சத்தம் தான் கேட்கும், விசில் சத்தம் கேட்காது.
நம்மளுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து ஐயா கணிச்சு சொல்லிட்டாங்க. 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்டை ஐயா வந்து கணிச்சு சொல்லிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஷோல ஐயாவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். அனகரக ஜோதிடர் செந்தில்.